கூகுள்காரன் ஆண்ட்ராய்டோட பாலிசியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வரான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறோம்ல, அப்படி பயன்படுத்தும் போது நம்ம கூகுளோட ப்ராடக்ட் எல்லாம் பயன்படுத்தும். அப்ப அதோட டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன பண்ணுவானா கூகுள்காரன் அவனுடைய சர்வர்ல அவன் ஸ்டோர் பண்ணி வைப்பான். இப்போ கூகுள்காரன் என்ன சொல்றான்னா, நாங்க இந்த ஆண்ட்ராய்டோட பாலிசியை மாத்தோம். எப்படின்னா, இப்போ எந்த யூசர் எங்களுடைய ப்ராடக்டை பயன்படுத்துறாரோ அந்த டேட்டாவை எல்லாத்தையும் அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல நாங்க ஸ்டோர் பண்ண போறோம். அதாவது இப்ப எனக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா, எனக்கு கூகுள்கார ஒரு 15 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறான்ல, அதுக்குள்ளதான் நாங்க ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் செய்யறதுனால நமக்கு இது பெனிஃபிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிட் கிடையாது. ஒன்ஸ் இந்த ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களை அந்த கூகுள் ஒன்னை எடுக்க வைப்பான். இதுதான் அவனுடைய ஃபியூச்சர் பிளான். சரி, இப்ப சமீபத்துல கூகுள்கார ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கான். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஸோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள்கார 2 அற்புதமான செட்டிங்கை நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல அறிமுகம். அதுல ஒன்னு ஆல்ரெடி லேண்ட் ஆயிடுச்சு, இன்னொன்னு டெஸ்டிங் பேஸ்ல இருக்கு. இப்ப இந்த 2 செட்டிங்கும் ரொம்ப முக்கியமான செட்டிங். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த 15 GB ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கூகுள் ஒன் எடுக்க வேண்டி வரும். இல்லைன்னா நிறைய கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டி வரும். அந்த சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடுவான். இப்போ அப்படியும் செஞ்சுட்டு இப்போ நமக்கு சாதகமா ஒரு 2 செட்டிங் சொன்ன தெரியுமா, அந்த செட்டிங் கொடுத்துருக்கான். அதை வந்து நம்ம டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணலாம். இப்படி பண்றதுனால நமக்கு கொடுத்த அந்த 15 GB ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு நம்ம மிச்சப்படுத்தி லைஃப் டைமா ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத வழக்கம் போல கடைசியில் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை நீங்க செஞ்சிருங்க. போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம், அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப் குள்ள போவோம், அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ் பேக்கப் டேட்டா அதுக்குள்ள போவோம். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதர் டிவைஸ் டேட்டா சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்கான். அதுக்குள்ள போவோம். இதுக்கு ஒரு டாகலும் கொடுத்துருக்கான். எதுக்குன்னா இந்த பார்த்தீங்களா SMS MMS கால் ஹிஸ்டரி டிவைஸ் செட்டிங் RCS எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி பேக்கப்பா நம்முடைய கூகுள் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இவ்வளவு நாள் கதை வேற. இதுக்கு முன்னாடி உங்களால ஆன் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா அந்த செட்டிங் கொடுக்கல. இப்போ கொடுத்துருக்கான். எதுக்கு கொடுத்துருக்கான்? கூகுள் அவனுடைய ஆண்ட்ராய்ட் போனோட பாலிசியை சேஞ்ச் பண்ணிட்டான். இனி எல்லா பேக்கப்பும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் தான் ஸ்டோர் ஆக போகுது. 15 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கான். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கூகுள் ஒன் எடுக்க வேண்டி வரும். கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்காங்க. அதுக்கு அடுத்ததா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதர் டிவைஸ் டேட்டாக்கு இடையில டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் வரப்போது. அதோட இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் போட்டிருக்கா, ஆன் போட்டிருக்கா, அது தட்டினோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கான். வரக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ அங்கேயும் அதிகப்படியான ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கூகுள் ஒன்னை யூஸ் பண்ண வேண்டி வரும், பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கு தான் கூகுள்காரன் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட பாலிசியை சேஞ்ச் பண்ணி நம்மளை அதுக்குள்ளே தள்ள முயற்சி பண்ணுறான். இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி தான் இருக்கும். எல்லா கூகுளோட ப்ராடக்ட்டையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய கூகுள் அக்கௌண்ட்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை தான் கொடுக்க போகிறான். பார்த்துக்கோங்க. அப்படி வேண்டான்னா நீங்கள் இந்த டாகிலெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. லைஃப் டைமா 15 GB ஸ்டோரேஜில் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 2 அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்துகிறாங்க, அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும். அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான். அதில் குறிப்பாக உங்கள் கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்லாய்.